ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்புல தோல் சம்பந்தமான அரிப்பு, வடதாமரை, சொரியாசிஸ் மாதிரி உள்ள வியாதிகள் இதெல்லாம் இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. எவ்வளோதான் வைத்தியம் பண்ணினாலும் அது சரியாகாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய செலவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான சத்து குறைபாட்டினாலையும் தொற்று மூலமாக வர்றதா இருந்தாலும் ஜாதக ரீதியான காரணத்தையும் நம்ம சொல்லணும். நம்ம உடம்புல ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு மூல காரணம் சனி, ராகு, கேது. இந்த கிரகங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. கோச்சார ரீதியாக சனீஸ்வர பகவான் சொந்த ராசியை பார்க்குறப்போவும் சனி, ராகு, கேது தொடர்புகள் ஏற்படுற போதும் இந்த அரிப்பு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் வந்துடுது. சனியும் செவ்வாயும் சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தான் இதுவும். ராகுவோட பாதிப்புனால தீராத நெஞ்சு வலி இருந்தவங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு பால் அபிஷேகம் பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வியாதியே இல்லாமல் இருக்கிறவங்கள என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த அரிப்பு சம்பந்தமான வியாதிக்கும் ஒரு மூலிகை மூலமான நிரந்தர தீர்வை நான் இப்போ சொல்ல போகிறேன். வெப்பாலை அப்படின்ட்டு ஒரு மூலிகை இருக்குது. வெப்பாலை இது ஒரு மரம் மாதிரி வளரும். இலைகளெல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஒடிச்சாக்கா பால் வரும். இது ஒரு ராஜ மூலிகையை சேர்ந்த இனம். தேத்தாக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் நூற்றுக்கணக்கான பேர் வீட்டில் இந்த மரங்கள் எல்லாம் மூலிகை இருக்குது. நர்சரி கார்டன்லேயும் இது கிடைக்கும். இந்த இலைகளை பறிச்சுக்கிட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய ஒளியில் ஒரு 7 நாளைக்கு வைக்கணும். தேங்காய் எண்ணெயோட நிறம் ஊதா கலருக்கு மாறிடும். அதை எடுத்து தினசரி 2 வேளை அரிப்பு உள்ள இடங்களில் போடணும். அந்த சமயத்தில் செயற்கை சம்பந்தப்பட்ட மூலிகை சோப்புகளை போட்டு குளிக்காமல் இருக்கணும். எண்ணி 10 நாளில் அரிப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இது 100க்கு 100 நடைமுறையான உண்மை. என்னென்ன வைத்தியமோ செஞ்சு குணமாகாதவங்கள்லாம் இந்த வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வைத்தியம் வேணால் சாதாரணமாக தெரியும். ஆனால் அரிப்போ தோல்வியாதியோ அறவே இல்லாமல் போயிடும். இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு மூலிகை வைத்தியம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நான் கண்ட அனுபவபூர்வமான உண்மையான வைத்தியம் நேயர்களே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.